மீட்பர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேருமானவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலர் பவுல் மகிமையான காரியங்களை எழுதுகிறார். பவுலின் இருதயத்தில் கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது அவரை தேவனாகவும் மத்தியஸ்தராகவும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலாக இருக்கிறார். ஒரு குமாரன் அவருடைய பிதாவின் சாயலாக இருப்பது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சாயலாக இருக்கிறார். இயல்பாகவே இயேசு கிறிஸ்துவிடம் பிதாவின் சுபாவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். வேத வசனத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நித்தியத்துவத்தை விவரிப்பதற்கு அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். எல்லா காரியங்கள் மீதும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆளுகை உள்ளது. ஒரு குடும்பத்தில் முதலாவதாக பிறந்திருக்கிற மூத்த குமாரன் சிரேஷ்ட புத்திரனாக இருப்பார். அவருக்கு அந்த குடும்பத்தில் உள்ள இளைய குமாரர் எல்லார் மீதும் அதிகாரமும் ஆளுகையும் இருக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவராக இருப்பதினால் அவருக்கு சர்வ சிருஷ்டியின் மீது ஆளுகையும் அதிகாரமும் உள்ளது. இயேசு கிறிஸ்து முந்தின பேராக பிறந்தவர். இதன் மூலமாய் அவர் ஒரு சிருஷ்டியாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் சிருஷ்டியராகவும் இருக்கிறார். ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் அப்படியே சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்திலே ஏராளமான தேவதூதர்கள் இருப்பதை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் ஆகிய சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்துவே காரணமாக இருக்கிறார். அவரே முடிவாகவும் இருக்கிறார். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முந்தினவர். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தி அவர் இருந்தார். அவர் நித்திய தேவன், நித்திய காலமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தபோது அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில் அவதரித்தார். அவர் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே நித்திய காலமாக இங்கு இருக்கிறார். அவர் எல்லா காலத்திற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சர்வ சிருஷ்டியும் நிலை நிற்கிறது. சர்வ சிருஷ்டியும் இணைக்கப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் எந்தெந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்தந்த நிலைமையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சரீரமாகிய சபைக்கு தலைவர். அவர் கர்த்தத்துவங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். அதே சமயத்தில் சபையாகிய சரீரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். எல்லா கிருபைகளும் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கிறார். அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற்பேருமானவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த உயிர்த்தெழும் வல்லமையினால் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். நாமும் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுவோம் என்பதற்கு
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிறார். எல்லா தேவதூதர்களுக்கும் பரலோகத்தில் உள்ள எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே முதல்வராக இருக்கிறார். மனுஷர் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவே முதல்வராக இருக்கிறவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்வது பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து தமக்காகவும் சகல பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். அதே வேளையில் அவர் நமக்காகவும் சகல பரிபூரணம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அல்ல. அவர் கல்லோ உலோகமோ மரமோ மிருகமோ மனுஷனோ அல்ல. அவர் காற்றோ ஜலமோ அக்கினியோ அல்ல. அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஒரு நபர். அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவை உள்ளது. மனுஷருக்கு எலும்புகளும் சதைகளும் இருப்பது போன்று தேவனுக்கு இராது. மற்றபடி தேவன் மனுஷரைப் போல ஒரு நபராகவே இருக்கிறார். தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உள்ளது. வேதாகமத்தில் தேவனுடைய சரீர உறுப்புகளாக நாம் வாசிக்கும் காரியங்கள்: பின்பகுதிகள், இருதயம், கைகளும் விரல்களும், வாய், உதடுகளும் நாவும், பாதங்கள், கண்கள், காதுகள், தலைமுடி, தலை, முகம், கைகள், இடுப்பு. தேவனிடம் உள்ள காரியங்கள்: சத்தம், சுவாசம், முகரூபம். தேவன் செய்யும் காரியங்கள்: வஸ்திரம் தரிக்கிறார், போஜனம் பண்ணுகிறார், ஓய்வு எடுக்கிறார், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், நடக்கிறார், ஏறி போகிறார். தேவனுடைய உணர்வுகள்: துக்கம், கோபம், மனம் வருந்துதல், வைராக்கியம், வெறுப்பு, அன்பு, பரிதாபம், ஐக்கியம், சந்தோஷம். உணர்வுகள் தேவனுடைய ஆழ்தத்துவ பண்புகள்: தனிப்பட்ட ஆவி, சிந்தை, ஞானம், சித்தம், வல்லமை, சத்தியம், விசுவாசமும் நம்பிக்கையும், நீதி, உண்மை, அறிவும் ஞானமும், சிந்தனை, பகுத்தறிவு, மாறாத தன்மை. தேவன் தம்மை சரீர பிரகாரமாக பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனுஷன் தேவனுடைய ரூபமாகவும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறான். தேவனை காண முடியாது. அவருடைய ரூபமாகவும் சாயலாகவும் இருக்கும் மனுஷன் மூலமாக தேவனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் வெகு தொலைவில் இருக்கும்போது அது நமது பார்வைக்கு தெரியாது. உயர்ந்த மலையில் இருந்து பார்த்தாலும் 30 மைலுக்கு அப்பால் உள்ள பட்டணம் நமது கண்களுக்கு தெரிவதில்லை. இவ்வாறு காண முடியாமல் இருப்பது அதரிசனம் எனப்படுகிறது. அதரிசனமான தேவன் உண்மையிலேயே இருக்கிறார். அவரை கிட்டிச் சேரும்போது அவரை காண முடியும். தேவனை காண முடியும் என்பதற்கு சான்றுகள்: தேவன் ஒரு சரீரத்தினால் அறியப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் ஆபிரகாமோடு போஜனம் பண்ணினார். யாக்கோபு தேவனோடு போராடினான். 74 பேர் தேவனோடு போஜனம் பண்ணினார்கள். மோசே தேவனை முகமுகமாக தரிசித்தான். யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் தேவனை கண்டார்கள். கிதியோன் தேவனை தரிசித்தான். சிம்சோனின் பெற்றோர் தேவனை தரிசித்தார்கள். தாவீது தேவனை தரிசித்தான். யோபு தேவனை தரிசித்தான். ஏசாயா தேவனை தரிசித்து அவரை விளக்கி இருக்கிறார். ஆமோஸ் கர்த்தரை தரிசித்தான். எசேக்கியேல் தேவனை விளக்கி கூறியிருக்கிறார். தானியேல் தேவனை தரிசித்து அவருடைய வஸ்திரங்கள், சரீரம், முடி ஆகியவற்றை விளக்கி கூறியிருக்கிறார். ஸ்தேவான் தேவனையும் கிறிஸ்துவையும் தரிசித்தான். யோவான் தேவனை விளக்கி கூறியிருக்கிறார். எல்லோரும் தேவனை தரிசிப்போம். இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றில் முதலாவதாக பிறந்தவர். எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை குறிப்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பொதுவாக குடும்பத்தில் முதலாவது பிறப்பவரையும்
தேவனுடைய குடும்பத்தில் முந்தின பேருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். குமாரத்துவம் பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் மானிட தன்மையையே விளக்கும். இந்த வார்த்தை அவருடைய தெய்வீக தன்மையை விளக்காது. முந்தின பேரு என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ? தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். முந்தின பேரு என்னும் வாக்கியம் இயேசுவை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர், அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர், பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, தமது முதற் பேரானவர், மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் நித்திய காலமாகவே தேவத்துவத்தில் சம அந்தஸ்தோடு இருக்கிறவர். தேவனுடைய முதற் பேரானவர் என்பது இயேசு கிறிஸ்துவின் மனுஷத்துவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரிப்பதற்கு முன்பாகவே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது அவர் சிருஷ்டிப்பின் திட்டத்தில் கிரியை நடப்பித்தவர். பூமியில் உள்ளவைகளைப் போலவே பரலோகத்தில் உள்ளவைகளும் இருக்கும். அங்கு காணக்கூடிய பல பொருட்கள் இருக்கும். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் காணக்கூடியவைகளே. ஆயினும் ஒரு சில சிருஷ்டிகள் காணப்படாதவைகளாக இருக்கின்றன. மானிட சரீரத்திற்கு ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறைக்கு உட்பட்டுத்தான் மனுஷனுடைய சரீரம் கிரியை நடப்பிக்கும். பூட்டிய கதவின் வழியாக இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்தது நமது மானிட சரீரத்தின் வரையறைக்கு அப்பாற்பட்ட காரியமாகும். மானிட வரையறைக்கு உட்பட்டவர்களால் காணக்கூடாத காரியங்கள் மானிட வரையறைக்கு உட்படாதவர்களால் காணக்கூடியதாக இருக்கலாம்.